ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் மீனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மீனிங்ஸ் வந்து எப்படி மல்டிபிள் மீனிங்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இந்த டாபிக்ல பார்க்க போறோம். இந்த சேஞ்ச் ஆஃப் மீனிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிமாண்டிக் எக்ஸ்பான்ஷன் மூலமாகவும் சிமாண்டிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மூலமாகவும் நிறைய வேர்ட்ஸ் வந்து உருவாகுது. அதே மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலிமஸ் மீனிங்ஸ்லாம் இருக்கும், மல்டிபிள் மீனிங்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த சேஞ்ச் ஆஃப் மீனிங், அதே மாதிரி மீனிங் லாஸ், போலரைசேஷன், அது மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து இங்க பார்க்க போறோம். இப்போ கிட்டத்தட்ட இது வந்து நம்ம வேர்ட் ஃபார்மேஷன்ல எப்படி இமிட்டேஷன் மூலமா உருவாச்சு வேர்டு, போர்ட் மேன்டியூல உருவாச்சு அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அங்க வந்து ஹவு த வேர்ட் வாஸ் ஃபார்ம்ட் அப்படின்றத அங்க பார்த்தோம் வேர்ட் ஃபார்மேஷன்ல. சேஞ்ச் ஆஃப் மீனிங்ல வந்து பார்த்தோம்னா ஒரே வேர்டுக்கு எங்க எப்படி எப்படிலாம் மீனிங் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம இங்க பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதுல வந்து ஒரு 5 மெயின் ஐடியாஸ் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நிறைய சிமாண்டிக் எக்ஸ்பான்ஷன், சிமாண்டிக் ரெஸ்ட்ரிக்ஷன், சிமாண்டிக் டெட்ராய்டேஷன் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம இந்த சேஞ்ச் ஆஃப் மீனிங்கில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலிசீமஸ் வேர்ட்ஸ். ஸோ பாலிசீமஸ் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மல்டிபிள் மீனிங் இருக்கும். இப்போ வில்லன் அப்படின்ற வேர்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிளான பைப்பு, வில்லன். இப்போ இந்த பைப் அப்படின்றது நம்ம வந்து வாட்டர் கேரி பண்ணுறதும் பைப் அப்படிம்பாங்க. அதே மாதிரி அஹ், ஒரு சிகரெட் லைக் பழைய மூவிலெலாம் பார்த்தோம் அப்படின்னா வில்லன்லாம் வந்து இந்த பைப் ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைப், வில்லன், அந்த மாதிரியான யூசேஜ் எல்லாம் வந்து நிறைய ரெஃபரன்ஸில் இருக்கு இல்லைங்களா? இந்த பாலிசேமஸ் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா மல்டிபிள் மீனிங் இருக்கும் அப்படின்றாங்க. மல்டிபிள் மீனிங். ஓகே. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பாலிசெமஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெசிமேட் அப்படின்றதுனா ஃபர்ஸ்ட் டெசிமேட் அப்படின்னா முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெடியூஸ்டு டு 1/10 இன் சைஸ் அப்படின்றத டெசிமேட் அப்படின்றாங்க. இப்போ ஒரு ஒரு பால் இருக்கு, அந்த பால் வந்து ஒரு 10 இன்ச் ரேடியஸ்ல இருக்குன்னா அந்த பாலை 1 இன்ச் ரேடியஸை கொண்டு வரது டெசிமேட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ரெடியூசிங் இன் சைஸ், 1/10 இன் சைஸ் அப்படின்றாங்க. ஆனா இப்போ டெசிமேட்னா என்னன்னா வேஸ்ட் பண்றது, டு டெஸ்ட்ராய் அப்படின்னு மீனிங் மாறிடுச்சு. அப்ப டெசிமேட்டுக்கு இப்படியும் ஒரு மீனிங் இருக்கு, அப்படியும் ஒரு மீனிங் இருக்கு. இப்போ நீங்க காட்டன் கேண்டிலாம் வாங்குனீங்கன்னா காட்டன் கேண்டியில இவ்வளோ பெருசா இருக்கும், அதை வந்து அப்படியே தண்ணி பட்டு அதை சுருக்கி சின்னதா வச்சு நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த டெசிமேட்னா அதோட சைஸை குறைக்கிறது, 1/10 ஆஃப் சைஸை குறைக்கிறது. ஆனால் இப்போ டெசிமேட்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா வேஸ்ட் பண்றது, டெஸ்ட்ராய் பண்றது அப்படின்னு மீனிங் இதாயிடுச்சு, பாலிசெமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஹெடேக். ஸோ ஸோ ஹெடேக்னா முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயின் இன் ஹெட் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ என்னாச்சு, அன்வான்ட் ப்ராப்ளம். எனக்கு வந்து இது வந்து இட் இஸ் அ ஹெடேக் டு மீ அப்படின்னா எனக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்றாங்க. அண்ட் இது வந்து ஜெர்மன் அதுலேருந்து வந்திருக்கு அப்படின்றாங்க. அடுத்து நேரோயிங் அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த வார்த்தை இங்கே தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கைனகாலஜிஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஒன் ஹூ ட்ரீட்ஸ் எஸ்பெஷலி விமன், அவங்க தான் கைனகாலஜிஸ்ட். ஸோ இது மாதிரி ரொம்ப நேரோ பண்ணுறது இந்த வார்த்தை இதுக்கு தான். எஸ்பெஷலி நிறைய ஜார்கன்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரோயிங்கில் நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ டாக்டர் அப்படின்னாலே லேர்ன்டு மேன் அல்லது ஃபிசிஷியன் தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்றதெல்லாம் நேரோயிங்க்கு நம்ம சொல்றோம். மெட்டஃபாரிக்கல் அப்ளிகேஷன். மெட்டஃபாரிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபூட். ஃபூட்ன்ற வார்த்தை, ஃபூட்னா காலு. இப்போ ஃபூட் ஹில், ஃபூட் ஆஃப் அ ஹில் அப்படின்னா மலை அடிவாரம்னு அர்த்தம், மலையோட காலுன்னு அர்த்தம். அதே மாதிரி மவுத் ஆஃப் அ ரிவர் அப்படின்றது ரிவர், அந்த ரிவர் போய் கடல்ல கலக்கிற இடம். சரிங்களா? ஸோ இது மவுத் ஆஃப் ரிவர் அப்படின்னா ரிவரோட வாய் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ இது மெட்டஃபாரிக்கலாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மெட்டஃபாரிக்கல் அப்ளிகேஷனில் தான் வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா இடியம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா மெட்டஃபாரிக்கல் அப்ளிகேஷனில் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிங்க் ஆஃப் ஹெல்த் அப்படின்னா இந்த பிங்க் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பிங்க் ஆஃப் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ற அர்த்தம். ஆன் கிளவுட் நைன், ஹீ இஸ் ஆன் கிளவுட் நைன் அப்படின்னா கிளவுட் நைன் மேலே உட்காந்துருக்கான்னு அர்த்தம் இல்லை, அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், அப்படியே சந்தோஷத்தில் வானத்தின் உச்சிக்கே போயிட்டான் அப்படின்னு நம்ம தமிழ்லையும் சொல்லுவோம். அப்போ சந்தோஷத்தில் வானத்தின் உச்சிக்கே போயிட்டான்னா எப்படி, வானத்தின் உச்சிக்கே ராக்கெட் எடுத்துகிட்டு போனான்னா ஹாப்பினஸ்ல அவன் அங்கே இருக்கான் அப்படின்ற அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மெட்டஃபாரிக்கல் அப்ளிகேஷன்ஸில் நிறைய வேர்டுக்கான
மீனிங்ஸ் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து மெட்டஃபாரிக்கலாக ரொம்ப கிளியராக இருக்கும். இதோட லிட்ரல் மீனிங் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் யூஃபோனிமஸ் வேர்ட்ஸ். இந்த யூஃபோனிமஸ் வேர்ட்ஸ் ஆல்ரெடி வேர்டு ஃபார்மேஷன்ல நம்ம பார்த்தோம். ஒருத்தரோட நேம்லேருந்து உருவாகிற வார்த்தை அப்படின்றதுக்கு நம்ம லூத்தரன் சர்ச்சும் காந்தியன் அப்படின்ற 2 வேர்டு சொன்னோம் இல்லைங்களா? இதில் இன்ஃபேக்ட் அமெரிக்கா அப்படின்றதே யூஃபோனிமஸ் வேர்ட் தான். அமெரிகோ வெஸ்புக்கி அப்படின்ற ஒருத்தரோட நேம், அவர் தான் வந்து அமெரிக்காவை வந்து ஹி டிஸ்கவர்ட் அமெரிக்கா. ஸோ அதனால அங்கிருந்தே நமக்கு அமெரிக்கா அப்படின்ற நேம் வந்துச்சு. அதே மாதிரி சிசேரியன், சி செக்ஷன் பர்த் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை சிசேரியன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிசேரியன் சார்டினிலிருந்து சிசேரியன் சாலட் வந்துச்சு. கேப்டன் சார்ல்ஸ் பாய்காட், அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேலையை செய்யாம வந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா போராட்டம் பண்ணவர். அதனால பாய்காட் அப்படின்றது அவரோட பேர்ல இருந்தே வந்திருக்கு. அதே மாதிரி டேனியல் ஃபாரன்ஹீட், அவரோட நேம்ல இருந்து அவர் தான் இந்த தெர்மோமீட்டரை இது பண்ணவர். ஸோ அப்படியே அதை அப்படியே ஃபாரன்ஹீட்னு வச்சுட்டாங்க. ஏர்ல் ஆஃப் சாண்ட்விச், அவர் தான் வந்து சாண்ட்விச் இன்வென்ட், 2 பொருள் அப்படியே இடையில வச்சு சாப்பிட்றது. ஸோ அது அப்படியே சாண்ட்விச்சாக மாறிடுச்சு. ரூடல்ஃப் டீசல், டீசல் அவரோட நேம்ல இருந்து. ஜீன் நிக்காட், நிக்காட் அங்கிருந்து வந்தது. அதே மாதிரி மகாத்மா காந்தி, அங்கிருந்து தான் காந்தியன் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு நேம், ஒருத்தரோட நேம்ல இருந்து நமக்கு உருவான வார்த்தைகள். ஆக்சுவலா இது வேர்டு ஃபார்மேஷன்லயும் வந்திருக்குது, சேஞ்ச் ஆஃப் மீனிங்லயும் இந்த யூஃபோனிமஸ் வேர்டு வந்திருக்கு. யூஃபமிசம், யூஃபமிசம்னா என்ன அப்படின்னா, ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. யூஃபோனிமஸையும் யூஃபிமிசமையும் குழப்பிக்காதீங்க. யூஃபோனிமஸ்னா என்ஒய்எம், இந்த என்ஒய்எம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்ஒய்எம்னா நேம்னு அர்த்தம். என்ஒய்எம்னா என்ன மீனிங்கு? நேம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹோமோனிம், ஹோமோனிம், HOMONYM, ஹோமோனிம். ஹோமோனா சேம்னு அர்த்தம். நிம், நிம்னா நேம், சேம் நேம் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் READ, அது என்னது? ரீட். அதே READ, அது ரெட். வேர்டு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ப்ரொனன்சியேஷன் வெவ்வேறு மாதிரி இருக்கிறது. ஹோமோனிம்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ஹோமோனிம் மாதிரியே யூஃபோனிம், இந்த நிம்ன்றது நேம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஒருத்தரோட பேர்லேருந்து உருவாகிறது யூஃபோனிமஸ் வேர்ட்ஸ். யூஃபிமிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, லெஸ் அஃபென்சிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது யூஃபிமிசம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து ஹீ இஸ் அன் அண்டர்டேக்கர், ஹீ இஸ் அன் அண்டர்டேக்கர். அண்டர்டேக்கர்னா நமக்கு ரொம்ப ஒரு பெரிய ஃபைட்டர் அப்படின்னு, ரெஸ்லர் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆக்சுவலாக அண்டர்டேக்கர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அவர் வந்து நம்ம தமிழில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா வெட்டியான் அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ ஹீ இஸ் அன் அண்டர்டேக்கர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை கொஞ்சம் டிக்னிஃபைடாக சொல்லலாம். அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீ இஸ் அ ஃபியூனரல் டிரெக்டர். எப்படி? ஃபியூனரல் டிரெக்டர். ஒரு ஃபியூனரலவே ஆர்கனைஸ் பண்ணுறவர், டைரக்ட் பண்ணுறவர் அப்படின்னு ரொம்ப பாலிஷ்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றதே வந்து கைண்ட் ஆஃப் அ டெராகேட்டரி யூசேஜ் தான். நீங்கள் என்னவா இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்னு யாராவது நீங்கள் இன்கேஸ் லிசனர்ஸில் யாராவது சொல்கிறீங்கன்னா அந்த யூசேஜ் இன்னிலேருந்து தவிர்த்துக்கோங்க. சரிங்களா? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்னா இப்போ ஹவுஸில் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஹவுஸை விட்டு வெளியில் வந்தால் என்னவா இருக்கீங்க? ஹஸ்பண்டாக இருக்கீங்கன்னு அர்த்தமா? ஸோ அதனால் இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ன்றமே அப்படின்றதுமே ஒரு டெராகேட்டரி யூசேஜ் தான். ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம்? ஹோம் மேக்கர். சரிங்களா? இது டெக்னிக்கலாக இதுக்கு ரொம்ப கரெக்டு தான். ஏன்னா ஒரு வீடு ஹவுஸாக தான் இருக்கும், ஹவுஸாக தான் இருக்கும். எப்போ அந்த வீட்டில் வந்து ஒரு பெண் வர்றாங்களோ அந்த வீடு ஹோமாக அதுக்கப்புறம் தான் மாறும். சரிங்களா? ஸோ ஹவுஸ்ன்றது ஒரு பில்டிங்கோட நேமை தான் நம்ம ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஐ வென்ட் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ், ஐ வென்ட் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டோட வீடு நமக்கு ஹோம் இல்லை, நமக்கு அது இல்லம் கிடையாது. நம்ம வீடு தான் நமக்கு இல்லம், ஏன்னா நம்ம வீட்டில் தான் நமக்கு எல்லாமே இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் ஹோம் மேக்கர். ஸோ ஹோம் மேக்கர் அப்படின்றதுமே ஒரு யூஃபிமிஸ்டிக் இல்லாமல் ஒரு ஜென்டிலான வேர்டு. ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு யூஃபிமிஸ்டிக்கான ஒரு வேர்டு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இன்டெலெக்சுவலி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு அந்த டொமஸ்டிக் இன்ஜினியர்னு கூட சொல்லுவாங்க சார். ஹோம் மேக்கருக்கு பதிலாகுங்களா? ஆமாங்க சார், ஓகே ஓகே டொமஸ்டிக். ஓகே, டொமஸ்டிக் இன்ஜினியர். ஸோ ஸோ அதே மாதிரி இன்டெலெக்சுவலி சேலஞ்ச்டு, ஹீ இஸ் அ ஸ்டூபிட், ஹீ இஸ் அ டல்லர்ட் அப்படின்றதுக்கு பதிலாக இப்போ நம்ம வந்து லேட் ப்ளூமர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? லேட் ப்ளூமர்ஸ் மாதிரி இன்டெலெக்சுவலி சேலஞ்ச்டு,
அதே மாதிரி விஷுவலி இம்பேர்டுக்கு பதிலாக இப்போ விஷுவலி சேலஞ்ச்டு, ஹரிசான்டலி சேலஞ்ச்டு, அது வந்து என்னது, அவர் வந்து அவருக்கு வந்து ஆர்த்தோ இதெல்லாம் இருக்கு, அதுக்கு வந்து ஹரிசான்டலி சேலஞ்ச்டு. அடல்ட் பீவரேஜஸ் சாப்பிட்றேன், ஆல்கஹால் குடிக்கிறேன் அப்படின்றதுக்கு பதிலாக அண்ட் ஐம் கோயிங் டு ஹேவ் அடல்ட் பேவரேஜஸ். ரீலொகேஷன் சென்டா, அசைலத்துக்கு பதிலாக, அசைலம்னா என்னது, மனநல காப்பகம், அதுக்கு பதிலாக ரீலொகேஷன் சென்டா. நான் வேலை இல்லாமல் இருக்கேன், வெட்டியாக இருக்கேன், ஐ எம் அன்எம்ப்ளாய்டு அப்படின்றதுக்கு பதிலாக பாருங்க யூசேஜ் பாருங்க, பிட்வீன் ஜாப்ஸ். நான் 2 ஜாபுக்கு இடையில இருக்கேன். முன்னாடி டீச்சராக ஒர்க் பண்ணேன், அடுத்தும் வேற ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் கரண்ட்லி ஐ எம் பிட்வீன் ஜாப்ஸ். ஓவர் த ஹில், ஸ்பெண்ட் த பென்னி, ஸ்டேயிங் ஆன் த டிராக்டா, லூஸ் யுவர் லஞ்ச். ஸோ இதெல்லாமே வந்து யூஃபமிஸ்டிக், அதாவது இதெல்லாமே வந்து ஜென்டில் டேர்ம்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் சம் யூஃபமிஸ்டிக் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இந்த சேஞ்ச் ஆஃப் மீனிங்ல வருது. இப்போ பாலிசெமஸ் வேர்ட்ஸ் ஆகட்டும், பாலிசெமஸ்னா மல்டிபிள் மீனிங் இருக்கும், நேரோவிக்னா ரொம்ப ஸ்பெசிஃபைடான மீனிங் இருக்கும். அதே மாதிரி மெட்டஃபாரிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்னா மெட்டஃபாரிக்கலாக ஒவ்வொன்றுக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மவுத் ஆஃப் அ ஹில், சாரி மவுத் ஆஃப் அ ரிவர், ஃபூட் ஆஃப் அ ஹில். ஸோ மவுத்துக்கு ஃபூட்டுக்கும் நம்ம ஜென்ரலாக வாய் காலு அப்படின்னு ரெஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக வி கேன் சே அந்த ஹில்லோட கீழ்ப்பகுதி. அதே மாதிரி அந்த ரிவர் வந்து சீயை மீட் பண்ணுற பகுதி, அதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்க, மெட்டபாரிக்கல் அப்ளிகேஷன். அதே மாதிரி யூஃபோனிமஸ் அண்ட் யூஃபமிஸ்டிக் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இது இல்லாமல் இந்த சிமாண்டிக் எக்ஸ்பிரஷன், இந்த சிமாண்டிக் எக்ஸ்பிரஷனும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம ப்ரீவியஸில் வேர்ட் ஃபார்மேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெலஸ்கோப்பிங்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த டெலஸ்கோப்பிங்கில் வந்து பார்த்தோம், டெலஸ்கோப்பிங்கில் பேக் ஃபார்மேஷனில் பார்த்தோம்ல, இதில் ஒரு வேர்டு எப்படி உருவாகுது அப்படின்றது. அதே மாதிரி தான் இங்கேயும் சிமாண்டிக் எக்ஸ்பான்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வேர்டு, இப்போ ஹார்ன் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தோம்னா அதுக்கு ஏகப்பட்ட மீனிங் இருக்குது. ஹார்ன் அப்படின்னா ஒரு கொம்பு அப்படின்றதும் ஹார்ன் தான், இதே பைக்கில் இருக்கிறதும் ஹார்ன் தான். சரிங்களா. அதே மாதிரி ஹார்னோட ஷேப்பில் இருக்க ஒரு ட்ரிங்கிங் வெசல் பேரும் ஹார்ன் தான். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் மீனிங்ஸ் வந்து கொண்டு வர்றது அப்படின்றாங்க. அதே மாதிரி பிரிடில் அப்படின்ற வேர்டு, பிரிடில் அப்படின்ற வேர்டு ஏர்லியர் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம்னா ஸ்மால் பேர்டை மட்டும்தான் பிரிடில், பேர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்டி ஏர்லியர் மிடில் இங்கிலீஷில் ஸ்மால் பேர்டை மட்டும்தான் ரெஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேர்டை ரெஃபர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஃபவுலை ரெஃபர் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பேர்டும் நம்ம பேர்டு அப்படின்ற ரெஃபரன்ஸில் வந்துச்சு. அந்த பேர்டை பிரெட் அப்படின்ற வேர்டும் நமக்கு மாறிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த சிமாண்டிக் எக்ஸ்பான்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த வேர்டு ஒரு சின்ன வேர்டாக இருந்தது, இப்போ எப்படி அதோட மீனிங் வந்து மல்டிபிள் மீனிங்காக மாறிட்டே போகுது அப்படின்றது தான் சிமாண்டிக் எக்ஸ்பான்ஷன். அதை தான் எக்ஸ்டென்ஷன் அல்லது டிரான்ஸ்ஃபரன்ஸ் அப்படின்றாங்க. சிமாண்டிக் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா வேர்ட் இன்க்ரீசஸ் இட்ஸ் ரேஞ்ச் ஆஃப் மீனிங். சரிங்களா. ஸோ அதோட மீனிங்கோட ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகிறது தான் எக்ஸ்டென்ஷன். சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மீனிங் ஒவ்வொன்றிலையும் வந்து இப்போ த ஹார்ன் அப்படின்றது ப்ளோ ஹார்ன் அப்படின்னா அங்கே ஒரு மீனிங் இருக்கும். அதே மாதிரி ப்ளோ ஹார்ன், அது ஒரு மாட்டுக்கிட்ட போய் ப்ளோ ஹார்ன் அப்படின்னா அந்த ஹார்னில் போய் தட்டுறதுன்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ ரெண்டுக்கும் மீனிங் டிஃப்ரென்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் சிமாண்டிக் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றவங்க. அடுத்தது சிமாண்டிக் ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில வேர்ட்ஸ் இதுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீட், ஃபவுல் அப்படின்றது முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேர்ட்ஸ்க்கு இப்போ இருந்தது. ஆனால் இப்போ மீட் அப்படின்ற வேர்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபுட் அனிமல் ஃப்ளஷை மட்டும்தான் மீட் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சாப்பாட்டில் அந்த சதை பகுதி எப்படிலாம் இப்போ ஃப்ரூட்டோட மீட் அப்படின்னும் இருந்தது. ஆனால் இப்போ கரண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீட்னா முழுக்க முழுக்க என்னது, அனிமலோட ஃப்ளஷ் தான் ரெஃபர் ஆகுது. அதே மாதிரி ஹியூமனோட ஃப்ளஷும் மீட்டுன்னு இருந்தது. ஃப்ரூட்ஸோட சதை பகுதி நம்ம சொல்லுவோம் இல்லை, மாம்பழத்தில் சதை பகுதி, அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீட் ஆஃப் த மேங்கோ அப்படின்னு ஏர்லியர் டேஸில் இருந்தது. இப்போ வந்து மீட் ஆஃப் த மேங்கோ அல்லது ஃப்ளஷ் ஆஃப் த மேங்கோலாம் சொன்னோம்னா இப்போ ஃப்ளஷ்ன்ற வார்த்தை வெறும் ஹியூமன் ஃப்ளஷுக்கு மட்டும்தான் ரெஃபர் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி மீட் அப்படின்ற வார்த்தை அனிமலோட ஃப்ளஷுக்கு மட்டும்தான் ரெஃபர் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெஸ்ட்ரிக்ஷன். அண்ட் பாரோவிங், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், வேறு லாங்குவேஜ்லேருந்து பாரோ பண்ணுறது. ஸோ இதுக்கு நம்ம இன்னும் நிறைய ரெஃபரன்சஸ்லாம் வந்து
அந்த மேக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ்லயும் இந்த பாரோயிங் பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ அடுத்தது சிமாண்டிக் டெட்ராரியேஷன் அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ். நேவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நேவ் அப்படின்றது ஏர்லியரா மேல் சர்வெண்ட் அப்படின்றது பாய். அந்த பாயில இருந்து நேவ் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நேவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னேபிள் பர்சன், பேஸ் ஆர் கோர்ஸ் பர்சனுக்கு நம்ம நேவ் அப்படின்னு ரெஃபர் பண்றோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஹேவிங் மோர் ஆர் லெஸ் டைட் அவுட் ஆர் பீன் ரீப்ளேஸ்ட் பை பாய். ஸோ இந்த இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நேவ் அப்படின்றது இப்போ முழுக்க முழுக்க இந்த நேவ் அப்படின்றது இப்போ அந்த பாய்க்கான முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாய் சர்வெண்ட், பாய் பேஜ் இவங்களெல்லாம் நேவ் அப்படின்றாங்க. இப்போ இந்த யூசேஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போச்சு அப்படின்றாங்க. இப்போ அந்த யூசேஜ் வந்து பாய் அப்படின்னு மாறிடுச்சு. அதே மாதிரி வில்லன் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா, வில்லன் அப்படின்ற வேர்டு இன்ஹாபிட்டன்ட் ஆஃப் அ வில்லேஜ். ஸோ ஃப்ரம் அ வில்லேஜ் ஒரு பர்சன் வந்தாருன்னா அவர் வில்லன். ஆனா இப்போ அந்த வில்லன் அப்படின்ற வார்த்தை ஸ்கவுண்ட்ரல் அப்படின்ற வார்த்தையா மாறிடுச்சு. அதே மாதிரி பெசன்ட் அப்படின்னா ஃபார்மர்னு இருந்தது. ஆனா இப்போ பெசன்ட் அப்படின்னா ஒரு புவர் ஃபார்மர் தான் பெசன்ட் அப்படின்றது ரெஃபர் பண்ணுது. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வார்த்தை என்ன ஆகுது அப்படின்னா வேர்டு சிமாண்டிக் டெட்ராரியேஷன் அப்படின்னு. அந்த வேர்டு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஐடியாஸ்க்கு ரெஃபர் ஆகிற மாதிரி மாறுறது தான் செமாண்டிக் டெட்ராரியேஷன் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா செமாண்டிக் அமெலியோரியேஷன். சரிங்களா? இதுல இந்த நைஸ் அப்படின்றது, நைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாட்டின் வேர்டு நெஷியஸ் அப்படின்ற வேர்ட்ல இருந்து வந்துச்சு. ஸோ நைஸ் அப்படின்னா முன்னாடி காலத்துல இக்னரண்ட் அப்படின்ற மீனிங். ஓல்டு பிரெஞ்சுல இருந்து இது வரும்போது இந்த நைஸுக்கு என்ன மீனிங்னா சில்லி, சிம்பிள் அப்படின்ற அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த நைஸ்னா முன்னாடி ஃபூலிஷ், ஸ்டூபிட்னு இருந்தது. இப்போ இந்த நைஸ்ன்ற வார்த்தை என்ன ஆச்சு அப்படின்னா ப்ளீசிங்கா இருக்கு. ஹவுஸ் த டே அப்படின்னா ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு இப்போ நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இட் இஸ் அ நைஸ் ட்ரெஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ ஏர்லியரா இந்த நைஸ் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபூலிஷ், ஸ்டூபிட் அப்படின்ற ரெஃபரன்ஸ்ல இருந்த வேர்டு இப்போ கரண்ட் யூசேஜில் இந்த நைஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ளீசிங் அண்ட் அக்ரியபிளா மாறிடுச்சு அப்படின்றோம். இதுதான் சிமாண்டிக் அமெலியோரேஷன் விச் மீன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மீனிங் ஆஃப் வேர்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த சிமாண்டிக்லேயே 4 வார்த்தை பார்த்துருக்கோம், 4 டைப் ஆஃப் சிமாண்டிக். சிமாண்டிக் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா ஒரு வேர்டு இப்போ நிறைய மீனிங்ல வர்றது சிமாண்டிக் எக்ஸ்பான்ஷன் அல்லது எக்ஸ்டென்ஷன் அல்லது டிரான்ஸ்பரன்ஸ்னு சொல்றோம். அதுக்கு நம்ம இந்த ஹானும் பிரிடலும் எக்ஸாம்பிளா பார்த்தோம். சிமாண்டிக் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது ஒரே ஒரு யூசேஜுக்குள்ள மட்டும் சுருங்கி போறது சிமாண்டிக் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளஷும் மீட்டும் அப்படின்ற வேர்டை பார்த்தோம். சிமாண்டிக் டெட்ராரியேஷன் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிமாண்டிக் டெட்ராரியேஷன் அப்படின்னா ஐடியாஸை ரெஃபர் பண்றது அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அண்ட் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோங்க சிமாண்டிக் டெட்ராரியேஷனுக்கு? வில்லன், கோன், மெயில் சர்வெண்ட். ஸோ அதே மாதிரி தான் சிமாண்டிக் அமேலியோரேஷன் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் மீனிங் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அமேலியோரேஷன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் மீனிங், டெட்ராரியேஷன்னா அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்னா குறைக்கிறது நேரோவிங், எக்ஸ்பென்ஷனை அதிகப்படுத்துறது. சரிங்களா? ஸோ அமிலியோரேஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த வேர்டை நைஸ்ன்ற வேர்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நைஸ் வந்து ஒரு காலத்தில் நெகட்டிவ் வேர்டாக இருந்தது, இப்போ வந்து அது ப்ளீசிங் அண்ட் அக்ரியபிள் வேர்டாக மாறிடுது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஷிஃப்ட் இன் மார்க்கெட்னஸ், இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெட் அப்படின்றது வெறும் ஏரோப்ளைனை மட்டும்தான் ரெஃபர் பண்ணுச்சு. சரிங்களா? அண்ட் இப்போ வந்து ஜெட் அப்படின்றது எல்லாமே இப்போ ப்ரொப்பல்லர் மிஷின் எல்லாமே ஜெட் அப்படின்னு ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி வந்து ஜெட் அப்படின்ற வார்த்தை ஏரோப்ளைன்ல ஒரு டைப்பா இருந்தது. இப்போ வந்து பார்த்தோம்னா ஜெட் இன்ஜின் நிறைய மெஷினரிஸ்ல இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொப்பல் இருக்கிற மிஷின் எல்லாமே ஜெட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ ஜெட் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் இதாக மாறிடுச்சு. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து ஜெராக்ஸ் மிஷின். ஸோ ஜெராக்ஸ்ன்றது அந்த கம்பெனியோட பேர். ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஜெராக்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றோம். ஆக்சுவலாக நம்ம ஃபோட்டோ காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதுவும் வந்து ஷிஃப்ட் இன் மார்க்கெட்னஸ் தான். இப்போ ஜெராக்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபோட்டோ காப்பிங்க இன்னொரு வேர்டு ஜெராக்ஸ்ன்னு மாறிடுச்சு. ஆக்சுவலாக அந்த மிஷினோட பேர் தான் ஜெராக்ஸ், எஸ்பெஷலி அந்த கம்பெனியோட பேர் ஜெராக்ஸ்ன்னு இருந்தது. அது அப்படியே மாறி மாறி ஜெராக்ஸ் மிஷினாக மாறிடுச்சு, அப்புறம் ஜெராக்ஸிங்னு மாறிடுச்சு. அதே மாதிரி மெட்டஃபாரிக்கல் யூசேஜுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரைஸ் ஆஃப் அதான் மெட்டஃபாரிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் நம்ம இதே இதில் டாப்பிக்கில்.
அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மெட்டஃபாரிக்கல் யூசேஜ்க்கு அப்புறம் ரீஅனாலிசிஸ் அப்படின்னா இந்த எம்ஐஎன் இந்த மின் அப்படின்ற வார்த்தையினாலே என்ன அப்படின்னா ஸ்மால் அப்படின்னு நம்மளா ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ மைனா மைனஸ் இதெல்லாமே சின்னது அப்படின்னு நம்மளா வந்து அது எம்ஐஎன் வந்தாலே சின்னது. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் மினி பார், மினி கம்ப்யூட்டர், மினி ஸ்கர்ட். இந்த மினின்ற வார்த்தையெல்லாம் வந்து நம்ம ஒரு சின்னதோட இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரூம், மினி பெட்ரூம் அப்படின்னு, மாஸ்டர் பெட்ரூம், மினி பெட்ரூம் நம்மளா உருவாக்கிக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் ரீஅனாலிசிஸ். நம்மளா வந்து லாட்டின் மார்ஃபிம் எம்ஐஎன் அப்படின்ற அந்த மார்ஃபிம்னா விச் மீன்ஸ் லிட்டில் அப்படின்ற அர்த்தம். அதே மாதிரி இந்த மின் அப்படின்னா மைனர்லையும் மைனஸ்லையும் நம்ம இது பார்த்துருக்கோம். ஸோ அது அப்படியே வந்து மினிமம், மினியேச்சா, மினிமம்னா சின்னது, மேக்ஸி அப்படின்னா பெருசு அப்படின்னு நம்மளா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ மேக்ஸி சைஸ் பெட்ரூம், மேக்ஸி பெட்ரூம், மினி பெட்ரூம் நம்மளா மாத்திக்கிறோம். ஸோ இதுதான் ரீஅனாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ட்ரங்கேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா சப்ஸ்டிடியூஷனே இல்லாமல் நிறைய வேர்டு வந்து டெலீட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மினி ஸ்கர்ட், அது என்ன ஸ்கர்ட்டே ஷார்ட் தான், அது என்ன மினி ஸ்கர்ட் அந்த மாதிரி. அண்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், ஃபீச்சர் ஃபிலிம், அந்த மாதிரி சில வார்த்தையை நம்மளா இது பண்ணிக்கணும். ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி, ஃபீச்சர் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சிமிலரான ஐடியாஸ் தான். அண்ட் இந்த யூடி கொலோங் அப்படின்றதையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெர்ஃப்யூம் ஃபார் மென் அப்படின்னு நம்மளாம் வந்து இது பண்ணிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எலமெண்ட் வந்து சப்ஸ்டிடியூஷனே இல்லாமல் டெலீட் ஆகுது. இந்த கொலோங் அப்படின்றது வந்து பார்த்தோம், கொலோங் அப்படின்ற யூசேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூடி கலோங் அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்துச்சு. ஸோ இந்த கலோங் அப்படின்ற வேர்டை இப்போ நம்ம பெர்ஃப்யூம் ஃபார் மென் அப்படின்னு மாற்றிட்டோம். ஸோ அந்த கலோங்ன்ற வேர்டே இப்போ நமக்கு யூசேஜில் இல்லை. சரிங்களா? ஸோ அதுதான் ட்ரங்கேஷன். ஸோ ஒரு வேர்டே வந்து மறைய வைக்கிறது. இது மாதிரி தான் நம்ம தமிழில் நிறைய ட்ரங்கேஷன்ஸ் பண்ணுறோம். வாட் வி டூ இஸ் ஆப்பிள். இப்போ நிறைய இடத்துல வந்து இப்போ நிறைய புக்கில் கூட ஆப்பிள், அவன் 1 கிலோ ஆப்பிள் வாங்கி வந்தான் அப்படின்லாம் கூட நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இப்போ அந்த ஆப்பிள்ன்ற வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை, அதுக்கு பதிலாக நம்ம குமளி அப்படின்ற வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு அப்புறம் ஆப்பிள் அப்படின்ற வார்த்தையே இல்லாமல் குமளின்ற வார்த்தை மட்டும்தான் தமிழில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலோங் அப்படின்ற வார்த்தை யோடி கலோங் அப்படின்ற யூசேஜ்லேருந்து வந்தது. அதுக்கு பதிலாக ப்ராப்பராக பெர்ஃப்யூம் ஃபார் மென் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஹோமோஃபோனி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லியாட்டன் அப்படின்ற வேர்ட் பார்த்தோம் அப்படின்னா லியாட்டன் அப்படின்ற வேர்டுக்கு அலோ அப்படின்ற மீனிங்கும் இருக்கு. அதே மாதிரி லெட்டன் அப்படின்ற வேர்டுக்கு அப்ஸ்ட்ரக்ட் ஆர் ஹிண்டர் அப்படின்ற மீனிங் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட சிமிலரா இருக்குது. ஹோமோஃபோன்ஸ் சவுண்ட் சிமிலரா இருக்கும், ஆனால் வெவ்வேறு மீனிங். ஹோமோஃபோன்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா we have got lot of homophones like ஸ்டேஷனரி, அந்த மாதிரி லிட்டர், டோன்ட் லிட்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்? குப்பை போடாதுன்னு அர்த்தம். த மில்க் இஸ் ஐ பாட் 1 liter ஆஃப் மில்க். அப்போ அங்கே வந்து மெஷர்மெண்ட் ரெஃபர் பண்ணுது. ஸ்டேஷனரி. ஸோ இந்த மாதிரி ஹோமோஃபோனி இந்த மாதிரில வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து அதோட மீனிங்கே நிறைய வேர்ட்ஸ் இதில் தொலைஞ்சு போச்சு, சேஞ்ச் ஆஃப் மீனிங்கில் சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா லியாட்டன் அப்படின்ற வேர்டே இதாகிடுச்சு, லெட்டன் அப்படின்ற வேர்டு இன்ன வரைக்கும் இருக்குது அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இப்படியெல்லாம் நிறைய வேர்ட்ஸ் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்றாங்க. ஸோ ஃபைனலாக வி ஹவ் காட் போலரைசேஷன் அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகன்ஸ், எமோஷனல் சிக்னிஃபிகன்ஸோட இன்ன வரைக்கும் இருக்கிற சில வார்த்தைகள். ப்ரொபகேண்டானா வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொபகேண்டானா பரப்புரை செய்யறது மட்டும்தான் ப்ரொபகேண்டா. நீங்கள் இப்போ ஒரு கடையோட விளம்பரம் பண்ணீங்கன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட் தான். அது வந்து அந்த ப்ரொபகேண்டான்ற வேர்டு வந்து முழுக்க எலெக்ஷன் ரிலேட்டடான வேர்டாகவே மாறிடுச்சு. இப்போ ஒரு கடைக்கு நீங்கள் அதே அது ப்ரொபகேண்டான என்னது? ஒரு விஷயத்தை பற்றி வெளியில் சொல்கிறது. அதே மாதிரி காத்திக் அப்படின்னா காத்திக் ரிலேட்டட் டு பெரிய ஒரு பிக் ரிலிஜன், ஒரு ரிலிஜன் இல்லை ரீஜன். ஆனால் இப்போ காத்திக் அப்படின்றது பேய் படம், திகில் அப்படின்ற வார்த்தையாக மாறி போச்சு. அதே மாதிரி விக்டோரியன் அப்படின்றது ஒரு பெரிய ஏஜ். ஆனால் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா விக்டோரியன் அப்படின்றது ரொம்ப ஷார்ட்டாக மாறி போச்சு. அதுவும் பேட்ரியாட்டிக்கும் ஒன்லி இட் இஸ் ரிலேட்டட் டு நேஷனலைஸ்டு ஸ்ட்ராங் லவ் டுவர்ட்ஸ் நேஷன் அப்படின்னு மாறி போச்சு. பேட்ரியாட்டிக்னா லவ் டுவர்ட்ஸ் சர்டன்
எனிதிங் வந்து பேட்ரியாட்டிசம் தான். ஆனா இப்போ இந்த பேட்ரியாட்டிக்ன்ற வேர்ட் வந்து ஒன்லி ரிலேட்டட் டு நேஷன் அப்படின்னு மாதிரி. ஸோ இதுதான் போலரைசேஷன் அப்படின்றாங்க. அதே மாதிரி லாஸ் ஆஃப் டிஸ்டன்ட் கலரிங். இப்போ பிரேவ் அப்படின்னா கரேஜியஸ் தான், அல்லது பாஸ்ட்ஃபுல் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு. பிரேவ்னா பாஸ்ட்ஃபுல், ரொம்ப பயங்கர பில்டப் கொடுக்கறதும் பிரேவ் தான், ஹெட் வெயிட்டா இருக்கிறதும் பிரேவ் தான். இதே கிறிஸ்டியன் அப்படின்னா ஏர்லியரா ஹேட்ரட்ன்ற ஒரு அர்த்தம் குவாக்கர் இதுல இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்ம கிறிஸ்டியன்னா வேற ஒரு மீனிங்ல இருக்கும். இங்க குவாக்கர்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ஹேட்ரட் அப்படின்ற மீனிங்ல அவங்க ரெஃபர் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் டிஸ்டன்ட் கலரிங்க்கு எக்ஸாம்பிள். நம்ம பிரேவ்னா தைரியமானன்ற ஒரு அர்த்தத்துல தான் இருக்கும். பிரேவ்னா இன்னொரு மீனிங் இருக்கு, என்னது பாஸ்ட்ஃபுல். ஸோ ஒரு வேர்டுக்கு வெவ்வேறு மாதிரியான மீனிங்ஸ் இருக்கிறதும் நம்ம அந்த டிஸ்டன்ட் கலரிங்ல வருது. அடுத்தது ப்ரூடரி. ப்ரூடரி என்ன அப்படின்னா ஃபால்ஸ் சென்சிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேயிங் கெஸ்ட் அப்படின்னா ரெண்டர் அர்த்தம், ஃபினான்ஷியர் அப்படின்னா மணி லெண்டா, ஹெட் கவரிங் அப்படின்னா ஹேண்ட் கர்ச்சீஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஃபைன்மெண்ட்ல இது மாறினது தான் வந்து இந்த இது. இப்போ ஹெட் கவரிங்கா இருந்தது தான் அப்படியே ஹேண்ட் கர்ச்சீஃபா மாறுச்சு. ஸோ இதுதான் ப்ரூடரி அப்படின்னு சொல்றாங்க. ரிவர்சல் ஆஃப் மீனிங். க்ராசர் அப்படின்னா முன்னாடி ரீட்டைல் ட்ரேடரா இருந்தாரு, இப்போ வந்து ரீட்டைல் ட்ரேடர் கிராசர். ஆக்சுவலா கிராசர்னா என்ன அர்த்தம்னா ஹோல்சேல் ட்ரேடர் தான் கிராசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ போனோம்னா க்ரோசரி ஷாப் அப்படின்னு சொல்றாங்க. அந்த க்ரோசரி ஷாப் அப்படின்றது ரீட்டைல் ஷாப்பை தான் இப்போ ரெஃபர் பண்றாங்க. ஆக்சுவலா முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராசர் அப்படின்னா ஹோல்சேல் ட்ரேடர் தான் க்ரோசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிமிசஸ் அப்படின்றது கேம்பஸை ரெஃபர் பண்ணுச்சு. இப்போ ப்ரிமிசஸ் அப்படின்னா எல்லா இடத்தையும் ரெஃபர் பண்ணுது. அதே மாதிரி டாக்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இப்போ அனிமல்ஸ் அப்படின்ற யூசேஜுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் சேஞ்ச் ஆஃப் மீனிங்ல இருக்க சில டாபிக்ஸு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில், அதாவது மோஸ்ட் ப்ராப்ளி நாளைக்கு கிளாஸில், அதில் நாளைக்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஐ கன்ஃபார்ம். நாளைக்கு வந்து காலையில் கிளாஸாக இருந்ததுன்னா 5:30 கிளாஸாக இருந்தால் நான் நைட்டே ஒரு 8 o'clock 9 o'clock உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ நாளைக்கு கிளாஸ் இருக்குன்னா ஸோ ஐ கன்ஃபார்ம் யூ ஏர்லியர். அதே மாதிரி ஃப்ரைடேவும் மார்னிங் கிளாஸ், அப்படி மார்னிங் கிளாஸாக நான் ஃப்ரைடே லீவாக இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். பட் ஃப்ரைடே கிளாஸ் இருக்குனாலும் நான் நைட் ஒரு 9 o'clock கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க நாளைக்கு கிளாஸுக்கு. சரிங்களா? மோஸ்ட் ப்ராப்ளி நாளைக்கு கிளாஸ் இருக்கும். நாளைக்கு கிளாஸை நான் இன்னைக்கு நைட் ஒரு 9 o'clock கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நாளைக்கு கிளாஸில் வந்து நம்ம மேக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், அதாவது பைபிள்லேருந்து என்னென்ன வேர்ட்ஸ் வந்துச்சு, இப்போ இன்னைக்கு வந்து க்ரீக்லேருந்து என்ன வேர்ட்ஸ் வந்துச்சு, லாட்டின்லேருந்து என்ன வேர்ட்ஸ் வந்துச்சு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். நாளைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ